إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமைமிகு பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சிறப்பான நாள் என்று சொல்லப்பட்ட சிறப்புக்குரிய ஒரு நாளில சிறப்பு தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சிறப்பான ஒரு இல்லத்தில் நாம் அனைவரும் இங்கு பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, இந்த ஜும்மாவுடைய தினம் என்பது ஏதோ ஒரு சும்மா ஒரு நாள் என்பது அல்ல, மிக முக்கியமான ஒரு நாள். சூரியன் உதிக்கும் தினங்களிலேயே மிகச் சிறப்பான நாள் என்று சொல்லப்பட்ட நாளை அடைந்து ஃபஜ்ருடைய தொழுகையும் நிறைவேற்றிவிட்டு இந்த ஜும்மாவுடைய கடமையும் நிறைவேற்றுவதற்குண்டான பாக்கியத்தை நாம் அனைவரும் பெற்றிருக்கின்றோம். இந்த நாளுக்கு என்று ஒரு இரண்டு அம்ச திட்டம் இருக்கின்றது. அது என்ன இரண்டு அம்ச திட்டம்? முதல் அம்ச திட்டம், இந்த நாளில சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயத்தை ஓதுதல். இரண்டாவது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்து கூறுதல். இந்த இரண்டு சுன்னத்தையும் நாம் நிறைவேற்றிவிட்டு இங்கு அமர்ந்திருக்கின்றோமா இல்லையா என்று இதை செவிமடுக்கக்கூடிய அத்தனை பேர்களும் முதலில் சுய பரிசோதனை செய்து பார்த்து கொள்வோம். அன்பிற்கினியவர்களே, இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான இறை தூதர்கள், தீர்க்க தரிசிகள், நபிமார்கள் வருகை தந்தார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் படைத்த இறைவனை வணங்க வேண்டும் என்ற அற்புத பணியை, இந்த சத்திய பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னார்கள். தூதர்கள் அனுப்பப்படாத எந்த ஒரு சமுதாயமும் கிடையாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு சில சமுதாயத்துக்கு 2 தூதர்களோடு வந்திருக்கின்றார்கள். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிற்கு வருகை தந்த மாதம்தான் ரபீஉல் அவ்வல். ரபீஉல் அவ்வல் என்ற அரபி சொல்லுக்கு முதல் வசந்தம் என்று பொருள்.
இந்த ரபீல் அவ்வல் பிறந்து இன்றைக்கு இரண்டாவது ஜும்மாவிலே நாம் அடி எடுத்து வைத்திருக்கின்றோம். சென்ற ஜும்மா முதல் ஜும்மா இந்த மாதத்தில், இந்த ரபீல் அவ்வலில் இரண்டாவது ஜும்மா இந்த மர்கஸில் தொழக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, இந்த மண்ணுக்கு ஏற்ற மார்க்கமான, இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு ஏற்ற மார்க்கமான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் ஏற்று அந்த கலிமாவினுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவரும் இஷ்ட தெய்வம், குல தெய்வம், ஏரியா தெய்வம் என்று பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான், அந்த இறைவன் தான் எங்களுக்கு கடவுள், அதற்காக எந்தவித தியாகமும் செய்ய தயார் என்ற அடிப்படையில் தான் இந்த மர்கஸ் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே நபியை அழைத்து ஒரு வசனத்தில் பேசும்பொழுது சொல்லுவான், யா ஐயுஹன் நபியு, யா ஐயுஹன் நபியு என்று சொன்னால் என்ன பொருள்? நபியே என்று அழைத்து, இன்னா அர்சல்நாக்க, நிச்சயமாக நாம் உம்மை அனுப்பியிருக்கின்றோம், ஷாஹிதன், சாட்சியாளராக அனுப்பியிருக்கின்றோம், இறுதியாக உன்னை உறுதியாக இந்த மண்ணுக்கு, இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு, இந்த உலகத்திலே இறுதியாக யார் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் முஸ்லிமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, எந்த கொள்கை உடையவர்களாக இருந்தாலும் சரி, அத்தனை மக்களுக்கும், அத்தனை மனிதர்களுக்கும் நீதான் தூதர். யா ஐயுஹன் நபியு இன்னா அர்சல்நாக்க ஷாஹிதா, சாட்சியாளராகவும், வ முபஷ்ஷிரா, நற்செய்தி கூறுபவராகவும், வ நதீரா, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் அனுப்பியிருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா 33வது அத்தியாயம் 45வது வசனத்திலே பேசுகிறான். இந்த இறைச்சொல், இந்த வேத வரி எதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது? மனிதர்கள் அனைவர்களுக்கும் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, இன்னும் வரவிருக்கின்றார்களே, அத்தனை பேருக்கும் தூதர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மண்ணிலே ஏகத்துவத்தை விதைத்தார்கள், சத்தியத்தினுடைய அடிப்படையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார்கள். அந்த புரட்சி வெறும் புரட்சி அல்ல, ஏகத்துவத்தினுடைய வளர்ச்சி. எங்கு பார்த்தாலும் அல்லாஹ்வுக்கு அடுத்து அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பார்ப்பதற்கே சந்தோஷமாக இருக்கின்றது. ஒரு காலத்தில் நாம் இணை வைப்பிலும் பிதஅத்திலும் நூதன அனுஷ்டானங்களிலும் இருந்து கொண்டிருந்தோம். அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையால் ஏகத்துவத்தினுடைய எழுச்சி ஏற்பட்டு, தௌஹீதினுடைய புரட்சி ஏற்பட்டு, இன்றைக்கு ஆங்காங்கே மர்கஸ்கள் தோன்றி குர்ஆன் சுன்னா, இதுதான் மார்க்கம், இந்த பாதை தான் நல்ல பாதை, இதுதான் சத்திய பாதை, இதுதான் ஏகத்துவத்தின் எழுச்சி பாதை, இதுதான் உண்மை பாதை, இதுதான் நபிமார்கள் வித்திட்ட பாதை, இதுதான் சஹாபாக்கள் பாடுபட்ட பாதை, இதுதான் தாபியங்கள் நடந்த பாதை, தபா தாபியங்கள் வாழ்ந்த பாதை, நபிமார்கள் உட்பட சஹாபாக்கள், இமாம்கள் அத்தனை பேர்களும் சுட்டி காட்டிய, வாழ்ந்து காட்டிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு பக்கம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அபார வளர்ச்சியை பெற்றிருக்கின்றது. ஏன்? இது இஸ்லாமிய மார்க்கம். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹு தஆலாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட, ஒப்புக்கொள்ளப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த மண்ணிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், மலர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம் தான். அன்பிற்கினியவர்களை, கொடுத்து வைத்தவர்கள் நாம் இந்த மார்க்கத்தில் எந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளை, கடமைகளை, சுன்னத்துகளை, உபரியான வணக்கங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்த வசனத்திலே சொல்லும் பொழுது சொல்கிறான், இன்னும் அல்லாஹ்வின்பால் மனிதர்களை அழைப்பாளராகவும், மனிதர்களை இஸ்லாத்தின்பால், ஏகத்துவத்தின்பால் மக்களை அழைக்கக்கூடிய ஒரு தாயாக அனுப்பியிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தாய். இன்றைக்கும் தாய்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கிட்ட நெருங்க முடியுமா என்றால் நெருங்க முடியாது, எட்டதான் இருக்க வேண்டும். அப்ப நபிமார்கள் எந்த அளவுக்கு இந்த இஸ்லாத்திற்காக, இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தாயாக இன்று தலைமை தாங்கி எல்லா விதமான இடைஞ்சல்கள், இடையூறுகள், இன்னல்கள், துன்பங்கள்,
துயரங்கள், எல்லாவிதமான நஷ்டங்களையும் ஏற்றுக்கொண்டு இந்த மண் உயிர் பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த மண்ணின் மைந்தர்கள் மனித நேயம் பரவ வேண்டும் என்று சொன்னால், இந்த பாதை தான், இந்த கொள்கை தான் உண்மையான கொள்கையை போட்டு உடைத்தார்கள். சத்தியத்தை வித்திட்டார்கள். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுவான், நபியே உமக்கு ஏவப்பட்டதை போட்டு உடை, சத்தியத்தை போட்டு சொல், தெருவுக்கு தெரு சொல், வீதிக்கு வீதி, தெருவுக்கு தெரு, ஊருக்கு ஊர், நாட்டுக்கு நாடு, மாநிலத்துக்கு மாநிலம் இன்றைக்கு பரவி கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அமெரிக்காவில் 15 பாஸ்டர்கள், பாஸ்டர் யாரு? கிறிஸ்தவ வேதத்தை கரைத்து குடித்தவர்கள், பாடம் நடத்துவர்கள், போதனை செய்பவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்ற செய்தியை கேட்கும் பொழுது நாமெல்லாம் எம்மாத்திரம், நாம் எங்கே இருக்கின்றோம், அவர்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள்? நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் எங்கள் அப்பன் பாட்டன்மார்கள் முஸ்லிம், முன்னோர் முஸ்லிம், மூதாதையர் முஸ்லிம் என்று. ஆனால் இந்த அடிப்படை குர்ஆனை எத்தனைவர்கள் விளங்கி வைத்திருக்கின்றோம்? சுன்னா என்றால் என்ன, குர்ஆன் என்றால் என்ன என்று எத்தனைவர்கள் விளங்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றான், இந்த முகமதை, இந்த தூதரை அழைப்பாளராகவும் பிரகாசிக்கு விளக்காகவும் அனுப்பியிருக்கின்றோம். சிராஜ் என்ற அரபி சொல்லுக்கு விளக்கு என்று பொருள். முனீரா என்று சொன்னால் ஒளிரூட்டக்கூடிய, பிரகாசம் அளிக்கக்கூடிய, பல்பு வெளிச்சம் அல்ல, டீப்லைட் வெளிச்சம் அல்ல, மெர்க்குரி வெளிச்சம் அல்ல, அதையும் தாண்டிய ஒரு பிரகாசமான விளக்காக, வெளிச்சமாக இந்த சமுதாயத்துக்கு அனுப்பியிருக்கின்றோம். அதைத்தான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரவும் பகலை போன்று இருக்குமாம். அது அந்த அளவுக்கு இந்த பிரகாசமான மார்க்கத்தை உங்களுக்கு நான் தந்திருக்கின்றேன், வெள்ளை வெளே என்ற மார்க்கத்தை தந்திருக்கின்றேன். இன்றைக்கு வெள்ளை மார்க்கத்தில் கருப்பு புள்ளிகள், கருப்பு கோடுகள் போடப்பட்டு மார்க்கத்தை வளைத்து திரித்து கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையெல்லாம் அல்லாஹ் நம்மை காப்பாற்றி கரை சேர்த்து இங்கு அமர வைத்திருக்கின்றான். உமா அர்சல்நாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரன் வ நதீரா வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅகிலூன். இந்த வேதவரி என்ன சொல்கிறது? எப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை கூறுகிறது? நபியே, நாம் உம்மை மனித சமுதாயம் முழுமைக்கும் தூதராக அனுப்பியிருக்கின்றோம். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, மூமின்களுக்கு மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் மனிதர்கள் என்று யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, வாழ்ந்தார்களோ, வாழ்ந்து மடிந்து விட்டார்களோ, வாழ போகிறார்களோ, வரவிருக்கிறார்களோ, எல்லோருக்கும் சேர்த்துதான் அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது அல்லாஹ் சொல்லுவான், காஃபத்தன். காஃபத்தன் என்ற அரபி சொல்லுக்கு என்ன பொருள்? முழுமையாக, முழுமையாக, மனித சமுதாயம் முழுமைக்கும், முழுமைக்கும் நாம் உம்மை தூதராக அனுப்பியிருக்கின்றோம். பஷீரா, நற்செய்தி சொல்பவராக. சுவனம் உண்டு, அருமையான சுவனம். சுவனம் என்று சொன்னால் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்களே, விடுமுறை காலங்களில் சுற்றுலா என்று சென்று வந்து கொண்டிருக்கின்றீர்களே, இதெல்லாம் சுவனமே அல்ல. சுவனத்தை பற்றி வர்ணிக்கும் பொழுது, வார்த்தைகளால் சொல்லும் பொழுது, ஹதீஸ்களில் காணும் பொழுது எப்படி இடம்பெறுகிறது தெரியுமா? எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனசும் நினைத்து பார்த்திராததான் சுவனம். அந்த சுவனம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது கவனம் தேவை. என்ன கவனம் தேவை? நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹலாலா, நாம் செய்யக்கூடிய வியாபாரம் ஹலாலா, நாம் பார்க்கக்கூடிய பார்வை ஹலாலா, நாம் நடக்கக்கூடிய நடை ஹலாலா, நாம் உடுத்தக்கூடிய உடை ஹலாலா, நாம் வாழக்கூடிய வாழ்க்கை சரியா என்றெல்லாம் சுய பரிசோதனை செய்து பார்த்து கொண்டுதான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஏன் இந்த உலகம் இன்றைக்கு கவர்ச்சிகளிலும் கலைகளிலும் சின்ன பின்னமாக்கப்பட்டு அந்த வலையிலே மக்கள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு, அவர்களை அதிலிருந்து வெளியே வேண்டிய பொறுப்பு இந்த ஏகத்துவவாதிகளுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. சுவனம், அந்த சுவனத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த சுவனத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை கடமை 5 வக்து தொழுகை. இந்த 5 வக்து தொழுகையை முறையாக குறித்த நேரத்தில், சரியான நேரத்தில் அட்டெண்ட் பண்ண வேண்டும். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. நிச்சயமாக தொழுகை விசுவாசிகள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த கடமையில இந்த சமுதாயம் இதுவரை மடமைத்தனமாக இருக்கின்ற காரணத்தினால் தான் எத்தனையோ பள்ளிவாசல்கள் இன்றைக்கு திறக்கப்பட்டு, புதுப்பிக்கப்பட்டு, கட்டப்பட்டு, ஜமாத்துகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும்
தாமதமாக வரக்கூடிய ஒரு மோசமான நிலையை பார்க்க முடிகின்றது. இது வேதனைக்குரிய விஷயம், இது வருந்தத்தக்க விஷயம். முஸ்லிம் என்று சொன்னால், மூமின் என்று சொன்னால், உரித்த நேரத்தில் சரியான நேரத்தில் பள்ளிக்கு ஆஜராகி தொழ வேண்டும், தவறுகளிலிருந்து வெளியே வர வேண்டும், குற்றங்களிலிருந்து வெளியே வர வேண்டும், பாவ கரையிலிருந்து வெளியே வர வேண்டும், இறைவனிடத்தில் தௌபா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எனது பாவத்தை மன்னித்து விடு, எனது குற்றத்தை மன்னித்து விடு, எனது தவறுகளை அழித்து விடு. யா அல்லாஹ், கடந்த காலத்தில் நான் சினிமாவில் மூழ்கியிருந்தேன், நாடகங்களிலே நான் மூழ்கியிருந்தேன், இது மாதிரியான கெட்ட செயலின் பக்கம் என்னுடைய நடை சென்றது, என்னுடைய பார்வை சென்றது, அதெல்லாம் விட்டு காப்பாற்றி எனக்கு நேரான பாதையை தந்திருக்கின்றாய். இந்த பாதையிலே நான் இறுதி வரை, உயிர் பிரியும் வரை செல்ல வேண்டும் என்ற பிரார்த்தனை தான் இறைவனிடத்தில் கேட்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, பஷீரா வ நதீரா வ நதீரா, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர். நரகம் உண்டு, அது பயங்கரமானது, அது மோசமானது, கடுமையானது, கொதிக்கும் நீர், ஷீல் ஷலம், அதுதான் நரகவாசிகளுடைய உணவு என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வராகவும் நபியே உம்மை நாம் அனுப்பியிருக்கின்றோம். இன்றைக்கு சாதாரண வெயிலையே தாங்கிக் கொள்ள முடியவில்லை, இந்த உஷ்ணத்தை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. எப்பொழுதுதான் கரண்ட் வரும், கொஞ்ச நேரம் கரண்ட் கட்டாகிவிட்டால் அப்படியே துடியாக துடித்து விடுவோம். ஆனால் அதே நேரத்தில் நரகத்தினுடைய நிலைமை எண்ணி பார்க்க வேண்டும், மன்னனுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்க வேண்டும். ஹப்பாப் இப்னு அரத் கேள்விப்பட்டிருப்பீர்கள், கூபா நகருடைய ஆளுநர், இளம் வயது உடையவர், வாலிபர், அருமை துணவி பக்கத்தில் ஒரு நாள் இருக்கும் பொழுது இரவு நேரத்தில் அவர்கள் தூக்கம் வரவில்லை, புரளுகிறார்கள், வலது பக்கம் திரும்புகிறார்கள், இடது பக்கம் திரும்புகிறார்கள், எந்திரிச்சு உட்காரார்கள், எழுந்திருக்கிறார்கள், ஒரு மாதிரியாக அவர்கள் சுழன்று வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர் மனைவி கேட்கின்றார், ஏன் இப்படி வருகின்றீர்கள், என்ன காரணம் என்று. என்னுடைய அருமை துணைவியே, இந்த உலக வாழ்க்கையை நினைத்தால் உடனே செய்துவிட முடிகிறது, திரும்பி படுக்க முடிகிறது, எந்திரிக்க முடிகிறது, உட்கார முடிகிறது. ஆனால் 6 அடி குழிக்குள் வைத்து விட்டால் நினைத்ததை செய்ய முடியுமா? திரும்பி படுக்க முடியுமா? எழுந்து உட்கார முடியுமா? இப்படித்தான் மன்னரை பற்றி சஹாபாக்கள் பயப்பட்டார்கள். நமக்கு அந்த சிந்தனையே இல்லை. நம்ம சிந்தனை எல்லாம் இன்றைக்கு வந்த வினையாக ஆகிக் கொண்டிருக்கின்றது. எந்த வினையாக? வந்த வினை. யூடியூப்பின் மூலமாக, பேஸ்புக்கின் மூலமாக, என்ன சாதனமெல்லாம் இருக்கின்றதோ அந்த சாதனங்களின் மூலமாக இளைஞர்கள், இளைஞர்கள் தவறான பாதையை தேர்ந்தெடுத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு குடும்பத்தார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால்தான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வோரான அனுப்பியிருக்கின்றோம் என்று நபியை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான். வலாக்கின் அக்ஸரன் நாசி லா யஅகிலுன், எப்படி முடிக்கிறான் பாருங்கள். வலாக்கின் அக்ஸரன் நாசி லா யஅலமூன், 34வது அத்தியாயம் 28வது வசனம். வலாக்கின்ன என்றாலும், அக்ஸர அதிகமானவர்கள், அன்னாசி மக்களிலே, லா யஅலமூன் விளங்காமல் இருக்கிறார்கள், புரியாமல் இருக்கின்றார்கள், தெரியாமல் இருக்கின்றார்கள். திருக்குரானை புரட்டுங்கள், வேத வரி என்ன சொல்கிறது என்று வாசியுங்கள், அதற்கு பிறகு அதை நேசியுங்கள், அதற்கு பிறகு யோசியுங்கள், எல்லாமே வந்துவிடும். முதலில் வாசிக்க வேண்டும், அதற்கு பிறகு நேசிக்க வேண்டும், அதற்கு பிறகு யோசிக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமான ஒரு கடமை. இன்றைக்கு நம்முடைய நேசம், நம்முடைய பாசம் எங்கெங்கேயோ பறந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே நாம் நேசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இருக்கிறது என்று சொன்னால் அது உலக பொதுமறை, அழியா மாமறை, உன்னத திருமறை, தேன்மறை, வான்மறை, திருமறை குர்ஆன் மட்டும்தான். அன்று இறங்கிய வேதவர் இன்றும் என்றும் இருக்கும். ஒரு ஹரக்கத்து மாற்றப்படாது, மாற்றப்பட முடியாது. அதே ஜபரு, அதே ஜரு, அதே பேசு, அதே சுக்கூனு, அதே சத்து, அதே மத்து தான். ஏன்? இது இறை வேதம், இது மறை வேதம், யாரும் குறை சொல்ல முடியாத வேதம். ذَلِكَ கிதாப் லா ரைப ஃபீஹ், இந்த வேதம் இருக்கின்றது, எந்தவித சந்தேகமும் கிடையாது. சந்தேகம் இருக்கின்றதா?
சந்தேகம் கிடையாத ஒரு வேதம், ஒரு புத்தகம் இந்த மண்ணில் இருக்கிறது என்று சொன்னால் அது திருமறை குர்ஆன் மட்டும்தான். ஏன் அல்லாஹ் சொல்லுகிறான், அதற்கும் பதிலை சொல்கிறான். இன்னா நஹனு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நிச்சயமாக நாம் தான் இந்த மறையை இறக்கி இருக்கின்றோம், நாமே அதை பாதுகாப்போம். யாரும் கையை வைக்க முடியாது, யாரும் கிறுக்கவும் முடியாது, எதையும் செய்ய முடியாது. அப்படியே நீ செய்தாலும் ஹாஃபில்களை தட்டிவிட்டு எழுப்பிவிட்டு ஓத வைப்பான். ஒவ்வொரு இதயத்திலும் ரீங்கா இடம்பெறக்கூடிய ஒரு வேதமறை இருந்து கொண்டிருக்கின்றது. 30 ஜுசுகளை மரணம் செய்து ஹாஃபிலாக பவனி வந்து கொண்டிருக்கின்றார்களே, அவர்கள் சாட்சி சொல்வார்கள். அப்படிப்பட்ட வேதமறை இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எத்தனை பேர்கள் இந்த வேதமறை நாம் கற்றிருக்கின்றோம்? கற்காவிட்டால் நம்மை விட நஷ்டவாள்கள் யாருமே கிடையாது. எதையோ கற்றுக்கொள்கிறோம், வியாபாரத்திற்காக, கொடுக்கல் வாங்கலுக்காக, வெளிநாடு செல்வதற்காக, பிசினஸ் பண்ணுவதற்காக, பணத்தை திரட்டுவதற்காக. ஆனால் உலக பொதுமறையை எத்தனை பேர்கள் ஆவலுடன் கற்று இருக்கின்றோம்? இமாம் தயாராக இருக்கின்றார், நாம் தான் கற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். நேரத்தை ஒதுக்குங்கள். படிக்க படிக்க, வாசிக்க வாசிக்க, ஓத ஓத தவிட்டாத இன்பம் தரக்கூடிய சொல்லுதான் இறை சொல். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி என்று துவங்கி மினல் ஜின்னத்தி வன்னாஸ் 6666 ரத்தின சொற்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் முத்துக்களாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றன. முத்துக்களாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த முத்துக்களான ஜொலிப்பில் தான் இன்றைக்கு மஸ்ஜிதில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினியவர்களே. உமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியை பற்றி சுருக்கமாக அர்த்தம் புதிந்த நிறைய மீனிங் கொண்ட ஒரு வேத வரிதான் உமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். 21வது அத்தியாயம் 107வது வசனம். நபியே, நான் உம்மை அகிலத்தாருக்கு எல்லாம் அருள் கொடையாக ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கின்றோம். இதை விட வேற என்ன புகழ் வேண்டும்? ஒரே வரியில் அல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டான், மேற்ற முடிச்சுட்டான். நபியே, உம்மை நாம் அகில உலக மக்களுக்கெல்லாம் அருள் கொடையாக அனுப்பியிருக்கின்றோம். ஆனால் மக்கள் இன்னும் இருள் கொடையில் தான் இருக்கிறார்கள். வெளிச்சத்துக்கு வாங்க. இருட்டில் எத்தனை நாள் இருப்பிய? வெளிச்சத்துக்கு வாங்க, சத்தியத்துக்கு வாங்க, அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்கு வாங்க, பொய்யிலிருந்து உண்மைக்கு வாங்க, ஜெராக்ஸில் இருந்து அசலுக்கு வாங்க. எத்தனை நாள் தான் ஜெராக்ஸ் வாழ்க்கை வாழ்வீர்கள்? எத்தனை நாள் தான் போலி வாழ்க்கை வாழ்வீர்கள்? எத்தனை நாள் தான் உண்மைக்கு மாற்றமான முறையில் நடப்பீர்கள்? உண்மை இருக்கும் பொழுது இருட்டு எதற்கு? இருட்டு எத்தனை நாள் இருட்டில் இருப்பிய நீங்க? ஒரு காலத்தில் கரண்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் பயன்படுத்தப்பட்டது என்ன? சிம்னி லாம்புன்னு சொல்வார்கள். உருண்டையா இருக்கும், மண்ணெண்ணெய் ஊற்றி தான் எரிக்க வேண்டும். அதுவும் இல்லாமல் வாழ்ந்தார்கள் அந்த காலத்தில். அப்படி இந்த காலத்தில் இருப்பீர்களா? இருக்க முடியுமா? சாத்தியமா? கரண்ட் இல்லாவிட்டால் என்னென்னமோ வந்து விட்டது. யூபிஎஸ் என்றும் ஜெனரேட்டர் என்றும் என்னென்னமோ வந்து விட்டு, அது சில நேரத்தில் தண்ணி ஊத்தாட்டி முடிஞ்சு போச்சு. அப்படியே கதறுவார்கள், என்னடா ஒரே இருட்டா இருக்கு, சீக்கிரம் கொண்டு வாடா. அப்ப இந்த உலக வாழ்க்கைக்கு சில நாட்களுக்காக வேண்டி இப்போது நாம் சிரமப்படுகிறோமே, ஆனால் நிரந்தர வாழ்க்கைக்காக, மறுமை வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் நாம் எதை தேடி வைத்திருக்கின்றோம்? எதை வைத்து நாம் இறைவனை சந்திக்க இருக்கின்றோம்? நினைத்து பார்த்துக் கொள்ளுங்கள் அன்பிற்கினியவர்களே. எதை வைத்திருக்கின்றோம்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், விசுவாசிகளே என்று விളിக்கிறான், அழைக்கிறான், கூப்பிடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்துரு நஃப்சும் மா கத்தமத் லிகத், மறுமைக்காக, நாளைக்காக என்று பயன்படுத்துகிறான். கதன் என்று சொன்னால் அரபியில் நாளை. இந்த இடத்திலே மறுமை, மறுமைக்காக எதை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்பதை பார்த்து கொள்ளட்டும். சாதாரண இந்த தொழுகை வைத்து சென்ற முடியுமா? சுன்னத்தான தொழுகை வைத்து சென்று விட முடியுமா? வாழ்க்கையிலே அத்தனை அம்சங்களும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல், கூட்டு வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, நண்பர்களிடத்திலும் அன்பர்களிடத்திலும் பழகும்போது உள்ள வாழ்க்கை, எல்லாமே திருமறை குர்ஆன் ஹதீஸ் இந்த இரண்டையும் வழிகாட்டியாக நம்முடைய விழி அதன்பால் சென்று பார்க்க வேண்டும். இது திருமறையில் கூறப்பட்டிருக்கின்றதா, இது ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். கஷ்டமில்லை, இது எல்லாம் இலகு. பட்டனை தட்டின போது எல்லாம் வந்து விழுந்துரும்.
சரசரன் வந்து விழுது, பட்டனை தட்டின போது. அந்த அளவுக்கு இலகுவான மார்க்கம். அத்தீனு அலல் யுசுர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மார்க்கம் என்பது வெரி வெரி சிம்பிள், வெரி வெரி ஈஸி, இலகுவானது. ஈஸி ஈஸி செம ஈஸி என்று எதற்கும் விளம்பரம் செய்வார்கள். ஆனால் உண்மையிலேயே ஈஸி ஈஸி செம ஈஸி என்று சொன்னால் அது ஏக இறை கொள்கை, இறை மார்க்கமான இஸ்லாம் தான் ஈஸி மார்க்கம், இலகுவான மார்க்கம். பாமரர்களும் படித்தவர்களும் டாக்டர்களும் வக்கீல்களும் இன்ஜினியர்களும் ஜனாதிபதிகளும் உலகத்தில் அத்தனை மனிதர்களும் புரியக்கூடிய வகையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கக்கூடியதான் திருமறை குர்ஆன். புரட்டுங்கள், புரட்ட புரட்ட வாசிக்க வாசிக்க படிக்க படிக்க இன்பம் வந்துகின்றே இருக்கும். ஏன்? ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மை? 10 நன்மை. இந்த உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் மலிந்து நலிந்து கிடக்கின்றது. அதெல்லாம் படிச்சா வாழ்க்கை இருக்கும். ஆனால் அந்த வாழ்க்கை மன்னர வாழ்க்கைக்கு உகந்ததா? மறுமை வாழ்க்கைக்கு ஏற்றதா? சூனத்துக்கு அழைத்து சென்று விடுமா? நரகத்திலிருந்து காப்பாற்றி விடுமா? விடாது. ஏன்? அது மனிதர்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு தரமான தயாரிப்பு. ஆனால் இறைவனால் நமக்கு தந்த இந்த வேத மறை இருக்கின்றது, அவனுடைய சொல், சத்திய சொல், உண்மை சொல். அல் ஹக்கு மிர் ரப்பிக், சத்தியம் அது இறைவனிடத்திலிருந்து வந்திருக்கின்றது. பார், படித்து பார், ஏறெடுத்து பார், முகம் திருப்பி செல்லாதே, தலை கவிழ்ந்து நடக்காது, நிமிர்ந்து அந்த வேத வரியை பார். குல் இன்னமா யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித் ஃபஹல் அன்தும் முஸ்லிமூன். இதைத்தான் ஒவ்வொரு இறை தூதரும் தன்னுடைய சமுதாயத்துக்கு சொன்ன வார்த்தை. குல், நபியே நீர் சொல். குல் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? நீர் சொல், மக்களுக்கு சொல், சத்தியத்தை சொல், உண்மையை சொல், உறக்க சொல், உரத்த குரலிலே சொல். என்ன சொல்? எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டிருப்பதெல்லாம் யூஹா இலைய, எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டிருப்பதெல்லாம் என்ன தெரியுமா? அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், ஒரே ஒருவன் தான் உங்கள் நாயன், ஒரே நாயன் தான். நினைத்ததெல்லாம் கடவுள் கிடையாது, செதுக்குவதெல்லாம் கடவுள் கிடையாது, வடிப்பதெல்லாம் கடவுள் கிடையாது, நம்முடைய இஷ்டம் மன இஷ்டம் எல்லாம் சொல்லுகிறது அதெல்லாம் கடவுள் கிடையாது. கடவுள் என்று சொன்னால் இந்த தன்மை இருக்க வேண்டும். குல், நபியே நீர் கூறுவீராக, அல்லாஹு சமத், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு சமத், அவன் எந்த தேவையும் அற்றவனாக இருக்க வேண்டும். அதான் முதல் பண்பு. கடவுள்னா இந்த தகுதி இருக்கணும். லம் யலிது, அவன் யாரையும் பெறவும் இல்லை. வலம் யூலத், அவன் எவராலும் பெறப்படும் இல்லை. பிள்ளைகளும் கிடையாது, பெற்றோர்களும் கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர் அவன்தான், யாரையும் அவனோடு ஒப்பிட முடியாது. அந்த தன்மைக்கு சொந்தக்காரன் தான் வல்ல அல்லாஹ். ரப்பு, ரப்பு என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி வளர்த்து போஷித்து காத்து கொண்டிருக்கின்றானே அவன் தான் ரப்பு. ரப்புக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கின்றது. அப்ப மனிதர்களே, இஸ்லாமியர்களே, இளைஞர்களே, திருமறை குர்ஆனை பொருளுடன் அறிந்து படிக்க வேண்டும். பொருள் அறிந்து படித்தால்தான் நாம் இருளில் இருந்து வெளியே வர முடியும். இல்லை என்று சொன்னால் இனி இருட்டுள்ளே துராவி கொண்டு இருக்க வேண்டியதுதான். அப்ப காலங்களும் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது. இன்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் சொன்னால் எனக்கு எப்போ மௌத் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் அழைத்தால் செல்ல வேண்டியதான். அந்த அளவுக்கு மரணம் நம்மை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது, அருகில் வந்து விட்டது. எத்தனாம் தேதி, என்ன கிழமை, எந்த இடம், எத்தனை மணி நேரம் என்று சொல்ல முடியாது. அன்பிற்கினியவர்களே, அதற்குள் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குள் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அமல்களை முறையாக செய்ய வேண்டும், குறைவாக செய்யக்கூடாது, முழுமையாக இருக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களுக்காக உங்களிடத்திலிருந்து ஒரு தூதர் வந்திருக்கின்றார். இந்த தூதர் அவர் இஷ்டத்துக்கு எதையும் சொல்ல மாட்டார். வேத வரியை தான் சொல்வார், உண்மையை தான் சொல்வார், சத்தியத்தை தான் சொல்வார். மன்னரையை பயப்பட வேண்டும், மறுமையை அஞ்ச வேண்டும். யௌம துகல்லபு வுஜூஹு ஃபின்னாரி யகூலூன யா லைத்தனா அத்தான அல்லாஹ் வ அத்தான ரசூலா. 33வது அத்தியாயம் 66வது வசனம் பேசுகிறது. யௌம, அந்நாளில், எந்நாளில், மறுமை நாளில், துகல்லபு வுஜூஹு ஃபின்னார்,
நரகத்திலே சிலருடைய முகங்கள் புரட்டப்படும் அந்நாளில் முகத்தை நரகத்தில் புரட்டப்படுமா? இன்னைக்கு கிரீன் சிக்கனத்தை நான் பார்த்திருக்கின்றோம், அப்படியே சுருளும். கிரில் சிக்கன் அப்படியே சொல்லு. ஆனால் மறுமையிலே நரகத்திலே முகத்தை புரட்டப்படுமாம். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், கொஞ்சம் அப்படி மனசுல உள்ள போயிட்டு வெளியே வாங்க, நினைச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், நான் இஷ்டம் போல எதையும் சொல்லவில்லை. யௌம துகல்லபு, ஒவ்வொரு வார்த்தைக்கு நான் சொல்லல. யௌம அந்நாளில், துகல்லபு புரட்டப்படும், உஜூஹும் பன்மையாக பேசுகிறான். வஜ்ஹுன் என்று சொன்னால் ஒருமை முகம், உஜூஹும் என்று சொல்கிறான் அவருடைய முகங்கள் என்று சொல்கிறான். ஃபின்னாரி நரகத்திலே நெருப்பிலே புரட்டப்படும் அந்த நாளிலே யகூலுன என்று சொன்னால் சாதாரணமாக கூறுவார்கள் என்ற அர்த்தம். இங்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் புலம்புவார்கள், கதறுவார்கள், கூப்பாடு போடுவார்கள், கூச்சல் இடுவார்கள். எனக்கு வந்த கை சேதமே, எனக்கு வந்த கை சேதமே, அத்தாஹ்னல்லாஹ, அல்லாஹ்வுக்கு நாங்கள் வழிபட்டு இருக்க வேண்டுமே, வஅத்தாஹ்ன ரசூலா, ரசூலுக்கு நாங்கள் வழிபட்டு இருக்க வேண்டுமே. நாங்கள் வாழும் உலகிலே எங்களுக்கு சத்தியம் எடுத்து சொல்லப்பட்டது, உண்மை இதுதான் என்று போதிக்கப்பட்டது. ஆனாலும் நாங்கள் அதை செவிமடுத்து கேட்காமல், வெளிகொண்டு பார்க்காமல், மனதிற்கு உள்ளே கொண்டு செல்லாமல், தான் தோண்டி தரமாக தரங்கட்ட வாழ்க்கையிலே அவர் சொன்னார், இவர் சொன்னார், அந்த இமாம் சொன்னார், இந்த இமாம் சொன்னார் என்று மௌட்டிகத்திலே முன்னோருடைய வாழ்க்கையிலே எங்களுடைய பொழுது கழிந்து விட்டனவே, அந்த பொழுதெல்லாம் இப்பொழுது பழுதாகி விட்டனவே என்று கதறுவார்கள். அங்கு கதறி, அங்கு புலம்பி, அங்கு கூப்பாடு போட்டு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்? இந்த உலகத்தில் எல்லாமே வெட்ட வெளிச்சமாக காட்டப்பட்டது. இது உண்மை. பார், எடுத்துப்பார், படித்துப்பார், புரட்டிப்பார், காண்பிக்கப்பட்டது. மனோ இச்சையினுடைய அடிப்படையில் வாழ்ந்து மரணித்தால் இதே நிலைதான். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய குடும்பத்தார்களை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய சொந்தக்காரர்களை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய இரத்த பந்தங்களை காப்பாற்ற வேண்டும். யார் யாரெல்லாம் இந்த சத்தியத்தை தெரியாமல் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நம்முடைய பிரச்சார பணியை முடுக்கிவிட வேண்டும். யகூலுன யாலைத்தன அத்தான அல்லாஹ் வ அத்தான ரசூலா என்று புதர்வார்கள். அது மட்டுமல்ல, மேலும் அவர்கள் சொல்வார்களாம், வகாலு, இன்னும் சொல்வார்கள், ரப்பனா, எங்கள் இறைவா, இன்னா அத்தானா சாதத்தனா, நாங்கள் எங்கள் தலைவர்களுக்கும், வ குபரானா, எங்கள் பெரியவர்களுக்கும் நாங்கள் வழிபட்டோமே, அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்களே என்று கதறுவார்களாம். 33வது அத்தியாயம் 67வது வசனம் பேசுகின்றது. எல்லாமே திருமறை குர்ஆன். புரட்ட பாருங்கள், திருமறை குர்ஆன். சத்தியத்தை இன்றைக்கு நாம் தெரிந்து இந்த ஏரியாவில் ஒரு மஸ்ஜிதை நிர்வகிக்கிறோம். இங்கு உள்ள நிர்வாகிகள் உட்பட அத்தனை பேர்களும், வரக்கூடிய அத்தனை பேர்களும் திருமறை குர்ஆனை முதலில் கற்றுக்கொள்வோம், அதன்படி நடப்போம். எதை கற்றோமோ நடந்தோமோ அதை பிறருக்கு எடுத்து சொல்வோம். அந்த பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி வளர்த்து போஷித்து அரிசில் அமர்ந்து அழகான ஆட்சி புரியக்கூடிய அல்லாஹுக்கு எல்லா புகழும். இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினியவர்களே, முதலாவது உரையிலே இறை தூதர் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, இறை தூதர்கள் சொன்ன கொள்கை என்ன, எந்த கொள்கை சத்திய கொள்கை, சத்திய கொள்கையில் நடந்தால் என்ன கிடைக்கும் என்பது வரை வேத வரியின் மூலமாக, ஒரு ஹதீஸ்களின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். தெரிந்த இந்த விஷயத்தை முதலில் நம்முடைய
மனதில் பதிய வைக்க வேண்டும். மனதில் பதிய வைத்து முதலிலே நாம் பின்பற்றி காட்ட வேண்டும். கொள்கைவாதியா இப்படித்தான் இருப்பார்கள், முஸ்லிமா இப்படித்தான் இருப்பார்கள், மூமினா இப்படித்தான் நடப்பார்கள் என்று அல்லாஹ்வுக்கு காட்டும் விதமாக நம்முடைய வாழ்க்கை இருந்தால் இந்த மர்கஸிற்கு எங்கிருந்தாலும் பறந்து வந்து விடுவார்கள். ஏன், நாம் இந்த உரையில எந்த ஒரு கட்டுக்கதையும் சொல்லவில்லை, எந்த ஒரு ஏரியா கதையும் நாம் சொல்லவில்லை. நாம் சொன்னது திருமறை குர்ஆனுடைய வரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழி. இந்த மண்ணில் விதைக்கப்பட வேண்டிய, இந்த மண்ணு நுகரக்கூடிய, இந்த மண்ணு சுவாசிக்கக்கூடிய, இந்த மண்ணின் மைந்தர்கள் மனித நேயத்துடன் வாழ வேண்டும் என்ற பிரியம் ஏற்பட்டு விட்டால் திருமறை குர்ஆனின் பக்கம் வாருங்கள், ஹதீஸின் பக்கம் வாருங்கள். உங்களை இந்த இரண்டு கண்களை விட நேரான பாதைக்கு அழைத்து செல்லும். அப்படி அழைத்து செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலம் மா தஸ்னஊன்.